சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசணும். வருஷம் நீங்க பாப்பீங்க, இப்ப வந்திருக்கீங்க எல்லாரும் வந்து எல்லா தலைவர்களை பத்தி நல்லா பேசியிருப்பாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு தலைவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்குறை. தீரன் சின்னமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கொங்கு மண்டலத்திலிருந்து பிறந்து புறப்பட்டவர். அவர் பாத்தீங்கன்னா 1901, 2, 4 1801, 802, 804 இந்த காங்கயம், சேலம் இந்த ஏரியாவில் வந்து வெள்ளையர்கள் எடுத்து போரிட்டு 3 தடவையுமே வெற்றி கண்டவர். ஆங்கிலேயர்கள் வந்து அவருக்கு வந்து அவரை வந்து நம்மளால போரிட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு இதை பிடிச்சு அவங்க தந்திரமா வந்து அவரை சிறை பண்ணிட்டு போய் சங்ககிரியில அவரை தூக்கில போட்டுறாங்க. அவரும் இந்த நேரத்தில் நம்ம அவரை பத்தி நினைச்சு பார்க்கணும். அவர் பத்தி ஜூலை 31 ஒரு நினைவு நாள் வந்துச்சு. அடுத்தது எல்லாருமே ஜென்ஸாவே இருக்காங்களே, லேடிஸ் இல்லையா? அது நம்ம தமிழ்நாட்டில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்கதான் வந்து நம்ம பாரதத்தோட சுதந்திர போராட்டத்துக்கு முதல் வீராங்கனை, சுதந்திர போராட்ட வீராங்கனை. அவங்க சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இங்கிலீஷோட இதுல போர்ல வந்து சாகடிச்சிடுறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தலைமறைவா இருந்து படைகளை மறுபடியும் திரட்டி அவருக்கு உறுதுணைய மருது சகோதரர்கள் அவர்களோட துணையில வச்சு மறுபடியும் அவங்கள போரிட்டு மறுபடியும் சிவகங்கையை மறுபடியும் மீட்டார். இதான் வந்து முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை. இந்த இதுல வந்து அதே மாதிரி முதல் தற்கொலை படை அப்ப ஆரம்பிச்சது. அவங்க கூட வந்து கமாண்டரா இருந்தாங்க குயிலி. ஆமா, அவங்க வந்து இங்கிலீஷோட பாம் அந்த குடோன் இருந்தது. குடோன்ல வந்து தற்கொலை படை அவங்களே உள்ள போய் அந்த குடோனையுமே தன்னையே அழிச்சு இந்த குடோனையை அழிச்சாங்க. இந்த மாதிரி வீரம் விளைஞ்ச மண்ணில் தான் நம்ம பிறந்திருக்கோம். உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது தான், சுதந்திரம் வந்தாச்சு, 78 வருஷம் ஆச்சு. அந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற சுதந்திரமான நம்ம சுதந்திரமா வெளியே சுத்துறது.